ஹாய்ப்பா, இவங்க வந்து காது ஓட்டை ரொம்ப பெருசாக இருக்குது, அதை இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஏர்லோப்புக்காக வந்திருக்காங்க. இப்போ இவங்களுக்கு வந்து முதல்ல நம்ம வந்து காது வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹேண்ட் சானிடைசர் வச்சு க்ளீன் பண்ணேன், அதுக்கப்புறம் பெட்டாடின் வச்சு க்ளீன் பண்ணேன். நல்லா அந்த ஹோல்குள்ளே முன்னாடி பின்னாடியெல்லாம் நல்லா நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு 2 காதுமே தான், ஏன்னா ஒரு காது ரொம்ப ஓட்டை இதுவாக இருந்தது, இன்னொரு காது கொஞ்சம் ஓகேவாக இருந்தது. அவங்க பண்ணுறோம் 2த்தையும் சேர்த்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து 2 காதையுமே ஃபஸ்ட்டு ஹேண்ட் சானிடைசர் வச்சு க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் பெட்டாடின் போட்டு நல்லா டீப் க்ளீன் பண்ணணும், அழுக்கெல்லாம் இல்லாமல், ஏன்னா அழுக்கு இருந்தால் இன்ஃபெக்ஷன் ஆயிரும். இப்போ வந்து இயர்பட்ஸ் வச்சு இன்னொரு வாட்டி காது ஓட்டைக்குள்ளே நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம். அந்த காது கம்மல் போடுற ஓட்டை இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே நல்லா இயர்பட்ஸில் ஒரு வாட்டி சானிடைசர் தொட்டு அப்புறம் பெட்டாடின் தொட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். மேலேயும் க்ளீன் பண்ணியாச்சு, இயர்பட்ஸ் வச்சு உள்ளுக்கையும் நல்லா க்ளீன் பண்ணிடலாம். ரெண்டு காதையுமே நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து டூத் பிக் வச்சு நம்ம அந்த ஆசிட் இருக்கும் இல்லையா, அந்த ஆசிடை எடுத்துட்டு அந்த காது ஹோலை சுற்றி, ரொம்ப வெளிப்பக்கம்லாம் ஸ்ப்ரெட் ஆக வேணாம், ஹோலை சுற்றி வெளிப்பக்கம் ஸ்ப்ரெட் ஆகும்போது தான் பிரச்சனைலாம் வந்து அந்த கெமிக்கல் வந்து மற்ற ஸ்கின்னையும் ப்ராப்ளம் பண்ணுற மாதிரி ஆக்கிரும். அதனால் வந்து உள்ளுக்க மட்டும் முன்பக்கம் பின்பக்கம் டூத் பிக்கில் ரொம்ப இல்லை, லைட்டாக தொட்டு சுற்றி ஒரு 3, இந்த பக்கம் ஒரு 4-5 டைம்ஸு, இந்த பக்கம் ஒரு 4-5 டைம்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே, பண்ணிவிட்டு 2 காதை வந்து ஹோலை வந்து கொஞ்சம் சேர்த்து பிடிச்ச மாதிரி சும்மா ஒரு 2 செகண்ட்ஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து அப்புறம் பேண்டைடு போட்டு விட்டுடலாம். அவ்வளோதான். பண்ண உடனே லைட்டாக காதை சுற்றி வெள்ளையாக ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும், அதுதான் அந்த ஆசிடு. அதனால் தயவு செய்து அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணுறவங்க ரொம்ப பண்ணாதீங்க. கார்னரில் டூத் பிக்கில் தொட்டு காது ஓட்டையை சுற்றி ஃப்ரண்ட் அண்ட் பேக் டச் பண்ணுங்க போதும். இப்போ வந்து லோஷன் நல்லா வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம பேண்டைடு வச்சிடலாம். பேண்டைடு வச்சு இது பண்ணணும். ஃபஸ்ட்டு 12 hours சுத்தமாக தண்ணி படக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து தண்ணி நம்ம ஷவர் பாத் எடுக்கலாம், ஷாம்பு போடலாம், குளிக்கலாம். தண்ணி பட்டாலும் பேண்டைடை கழட்டாமல் டவல் வச்சு லைட்டாக ஒத்தி எடுத்து க்ளீன் பண்ணணும், அவ்வளோதான். அந்த பேண்டைடு மேலேயே அந்த ஈரத்தை மட்டும் லைட்டாக தொடணும், பரவாயில்ல. அதனால தண்ணி படுறதுனால ஒன்றும் இல்லை. நேரடியாக படாமல் பேண்டைடு வழியாக பட்டுட்டு நம்ம குளிச்சுட்டு வந்தோன்னா தொடலாம். இதனால் குளிக்காமல் இருக்கணும்லாம் கிடையாது. தலைக்கெல்லாம் குளிக்கலாம், ஷாம்பு போடலாம், ஃபேஸ் வாஷ் பண்ணலாம், ஒன்றும் இல்லை. ஒரு 2 பேண்டேட் போட்டு ஒரு 7 daysக்கு நம்ம இப்படியே இருக்கணும். 7 daysக்கு அப்புறம் நம்ம அடுத்த சிட்டிங் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சிட்டிங் ஓவரு, செகண்ட் சிட்டிங்க்கு வந்திருக்காங்க. இப்போ வந்து பேண்டைடு இதெல்லாம் பண்ணி 1 வாரம் ஆயிடுச்சு. இப்போ 1 வாரத்துக்கு அப்புறம் வந்திருக்காங்க. நம்ம பேண்டைடை பிரிச்சிடலாம். பிரிச்சுட்டு ஏன்னா செகண்ட் சிட்டிங்லேயுமே அந்த ஹோல் தெரிய தான் செய்யும். செகண்ட் சிட்டிங் தான் ரொம்ப முக்கியமான இது வந்து இப்போது பேண்டைடு பிரிச்சுட்டு அந்த இடம் கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம நல்லா அந்த பக்கு போகிற அளவுக்கு, பிளாக் ஓரளவு போகிற வரைக்கும் நம்ம நல்லா அழுத்தி பட்ஸ் வச்சு க்ளீன் பண்ணணும். எப்படி பிளாக்காக இருக்குது பாருங்கள். நம்ம 1 week முன்னாடி ஆசிட் வச்சு இது பண்ணி பேண்டைட் ஒட்டி விட்டுட்டோம். இப்போ 1 week கழிச்சு வராங்க, பிளாக்காக இருக்குது. நம்ம வந்து இதை வச்சு திரும்ப சானிடைசர் வச்சு பட்ஸ் வச்சு சுத்தமாக அந்த லைட்டாக மேலே இருக்க பிளாக் எல்லாம் உருட்டி எடுக்கணும். எவ்வளோ தூரம் எடுக்கிறோமோ அவ்வளோ இது வந்து திரும்ப ஆசிட் வைக்கும்போது உங்களுக்கு அந்த புண்ணு வந்து திரும்ப கிரியேட் ஆகி ஆறும்.
நல்லா அழுத்தி இது பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, இப்போ வந்து தேர்ட் சிட்டிங் இது நல்லா ஆறிடுச்சு. அதாவது இது நம்ம செகண்ட் சிட்டிங் பண்ணி 7 days கழிச்சு, அவங்க மழைலாம் வந்ததுனால கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க. 10 days 15 days கிட்ட ஆயிடுச்சு. பாருங்க நல்லாவே ஆறிடுச்சு. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அவங்களுக்கு. இப்போ வந்து இது பண்ணிட்டு நம்ம வந்து அடுத்து அவங்க மேல் காது குத்தணும், கீழேயும் காது குத்தணும். அதாவது நம்ம அந்த ஓட்டையை அடைச்சோம் இல்லையா, அங்கே குத்தணுன்ட்டாங்க, அதோட மேலேயும் குத்தணும்னு கேட்டுட்டாங்க. இப்போதான் நம்ம காது குத்த போகிறோம். அதாவது இந்த ஹோலெல்லாம் அடைச்சி எல்லாம் கிளியர் பண்ணிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. நீங்களே குத்தி விட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் கன் ஷாட்டில் இயர்பியர்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கு வந்து பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கன்னு, கம்மல், இது இந்த கம்மல் போட்டு ஒரு 1 week கழிச்சு நம்ம கோல்டு கம்மல் போட்டுக்கலாம். மார்க்கரு, மரத்து போகிற ஆயின்மெண்ட்டு, அவங்க ஓட்ட சொல்கிறதுக்காக பார்க்குறதுக்காக கண்ணாடி, இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம ஹோல் போட்டுடலாம். இப்போ உங்கள் யாருக்காவது இந்த மாதிரி காது வந்து இயர் ஹோல் அடைக்கணும் இந்த மாதிரின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் தரேன். இல்லாட்டி பர்சனலாக உங்களுக்கு கற்றுக்கணுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தனியாக உங்களுக்கு மட்டுமே கூட தனியாக நான் சொல்லித்தர முடியும். இது 1 day கிளாஸ் மாதிரி தான் வரும். யாருனாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாலும், இயர் லோபு, இயர் பியர்சிங், வாட் ரிமூவிங், இது எல்லாமே நான் பண்ணுறேன். தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகேப்பா, தேங்க்யூ, பாய்.